குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நேரலையில் நேர்களும் கால் பண்ணி அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை கேள்விகளுக்குமே உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் தேவைன்னா 0444969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜிஸ் எர்போகேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் நிரஞ்சனா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், பொதுவாகவே ஒவ்வொரு நோய்களுக்கு ஒவ்வொரு மருத்துவர்கள் ஒவ்வொரு விதமாக அணுகுவாங்க. உங்களுடைய எர்போகேர் மருத்துவமனையில் நீங்கள் நோய்களை எப்படி அணுகுறீங்க? இப்போது ஹெர்போகேர் நம்ம மருத்துவமனையில் எப்படி நம்ம நோய்களை அணுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாகவே ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் தான். ஒன்றில் நம்மளுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், மன ரீதியான உள ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் மூல காரணம்னு ஒன்று இருக்கும். அந்த மூல காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட உயிர் ஆற்றல் சீராக இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு உடல் அந்த நோய்களும் மனநோய்களும் வந்து வருது. ஸோ உயிர் ஆற்றலையும் பார்த்து நம்ம மருத்துவம் வந்து கொடுக்கும்போது தான் ஒரு பர்சனுக்கு நம்ம கம்ப்ளீட் க்யூருங்கிறது வந்து கிடைக்கும். க்யூருங்கிறது வந்து அதாவது ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து வலி இப்போ வலிக்காக வர்றாங்க அப்படின்னா வலி வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகும். அது வந்து க்யூர் கிடையாது. க்யூருங்கிறது யார் உடல் நலமும் மனநலம் அப்புறம் உயிர் ஆற்றல் நலம் இது 3மே வந்து யாருக்கு சீராக வந்து கரெக்டாக இருக்குதோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அதை க்யூர்னு சொல்லுவோம். நம்ம ஹெர்போகேர் மருத்துவமனையில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் அந்த உயிர் ஆற்றல் ஆரோக்கியம் இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம பார்த்து மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பேஷண்ட் வந்து க்யூர் இருக்கும். இன்னொன்று பேஷண்ட்டே வந்து சொல்லுவாங்க, ரொம்ப லைட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், பட் வெயிட் இருக்கும். ஆனால் வந்து பேஷண்ட் வந்து எந்த மாதிரியான உணர்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பாடி ஃபீல் லைட் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த ஒரு செயல்கள் செய்யும் போதும் ஃபிசிக்கலாகவும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு மன ரீதியாகவும் எதையுமே வந்து தைரியமாக அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நம்ம ஹெர்போகேர் இது ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸில் தான் வந்து இருக்கு. ஓகே டாக்டர், முதல் நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் பிரின்சி பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே பிரின்சி, நீங்கள் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்வி என்ன, நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். மேம் வணக்கம் அம்மா. மேம் எனக்கு 24 ஏஜ் வந்து. சரிம்மா. லாஸ்ட் மந்த் 22 வந்து மென்சஸ் வந்துச்சு. சரிம்மா. பட் லைட்டாக வந்துட்டே இருந்துச்சு. 26க்கு அப்புறம் தான் நார்மலாகவே வந்துச்சு. சரிம்மா. அப்போ இந்த மந்த் வந்து எனக்கு 22 வந்து மென்சஸ் வந்து எனக்கு வரல. சரிம்மா. இப்போ இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? லைட்டாக வந்துட்டே இருந்துச்சு 22லேருந்து இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை. ஓகேம்மா. திருமணம் ஆயிடுச்சாம்மா? ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆகுது. குழந்தைங்க இல்லை மேம். குழந்தைங்க இல்லை. ஆமாம் மேம். சரிம்மா, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நான் அதுக்கான விளக்கம் நான் வந்து சொல்கிறேம்மா. சரிங்களா? ஓகே மேம். இப்போ ஜென்ரலாகவே நம்மளுக்கு மாத விலக்கு வந்து ஒழுங்காக படலை அப்படின்னா என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றில் தைராய்டு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை பிசிஓடி பிரச்சனை இருக்கலாம், இல்லை அப்படின்னா அனிமிக்காக இருக்கலாம். இப்போ இந்த 3ல் ஏதாவது ஒரு இது வந்து இவங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இன்னும் ஒன்று, இந்த மாதவிடாய் காலங்களில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சு, சடனாக வந்து எமோஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து சடன் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகும். ஒரு 1 டே 2 டே வரும், ஆனால் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஆனால் ஜென்ரலாகவே ஒரு ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோ வந்து கண்டிப்பாக ஒரு 5 டேஸ் வந்து ஃப்ளோ இருக்கணும். ஏன் அப்படின்னா மாதாந்திரம் அது வரக்கூடியது நம்மளுக்குன்னு ஒரு உடலுக்குன்னு ஒரு பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவோம். எப்படி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள சில மாற்றங்கள் எல்லாமே மெட்டபாலிசம் எல்லாமே கரெக்டாக நடந்து இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து மாதம் வந்து அந்த 28 நாட்களுக்கு ஒரு முறை முன்ன பின்ன ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த 3 டேஸ் 2 டேஸையும் தாண்டி ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபேக்டரில் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மருந்து உணவுகளாக இருந்தாலும் சரி, மருத்துவ முறைகளாக இருந்தாலும் சரி நம்ம மேற்கொள்ளும் போது
இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதை வந்து சரிப்படுத்தலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 days வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்தராக உள்ள ரீப்ரொடக்டிவ் பேட்டர்ன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கன்சீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறது என்னன்னா பிசிஓடி மேபி இருக்கலாம், இவங்களுக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம். இன்னொன்று வெயிட் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே நம்ம நல்லா பார்த்துட்டு மருந்துகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு சரிப்படுத்தலாம். இது பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஹெர்போகார் மருத்துவமனைக்கு வாங்கம்மா, வந்து நியர்பை பிரான்ச் 50 கிலோமீட்டர்ஸ்க்கு இடைவெளி விட்டு நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த நியர்பை பிரான்ச்ல வந்து தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கான தீர்வை வந்து இவங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து சூரியபிரபா பேசுறேன் மேம். அப்படியா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலில இருந்து பேசுறேன் மேம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் நிரஞ்சனா லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. நான் வந்து எனக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளமா இருக்கு மேம். சரிம்மா. ஒரு 6 months இந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் வந்து அடிக்கடி அதாவது 40 days 60 days 2 months ஒரு தடவை இப்படிதான் வருது. சரிம்மா, வயது என்னம்மா? வயது என்ன? எனக்கு வந்து 32 ஆகுது மேம். குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்கம்மா? ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு. ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு மேம். ஓகே, நார்மல் டெலிவரியா சிசேரியன் பண்ணி எடுத்தீங்களாம்மா? நார்மல் டெலிவரி தான். நார்மல் டெலிவரி தான். ஓகேம்மா. மத்தபடி வேற ஏதாவது தைராய்டு தொந்தரவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்காம்மா? அதெல்லாம் எதுவுமே இல்லை மேம். நான் அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஹீமோகுளோபின்லாம் நார்மலா இருக்கு. தைராய்டு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேம்மா. ஓகே, சைக்கலாஜிக்கலா ஏதாவது மன ரீதியாக ஏதாவது மன அழுத்தம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களாம்மா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை மேம். அந்த மாதிரி எதுவுமே கூடிக்கிட்டே இருக்க நார்மலா அதே 2 kg மந்த்லி கூடிக்கிட்டே போகுது. ஓகேம்மா. நீங்க நீங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது மெடிகேஷன்ஸ் ஏதாவது மருந்து முறைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா இப்போதைக்கு? இல்ல மேம், எதுவுமே எடுக்கல மேம். ப்ரீவியஸா எந்த சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், ஃபேமிலி பிளானிங் பண்ணதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. எனக்கு உடம்பு எல்லாமே நார்மலா தான் இருக்கு. 6 months தான் மேம் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் வந்து 70 kg இருக்கு மேம். ஓகேம்மா. ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கம்மா, நான் இதுக்கான விளக்கத்தை வந்து சொல்றேம்மா. அதாவது இவங்க வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் தான் இவங்க சொல்கிறாங்க. ஏஜ் வந்து above 30 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து 70 above 70 இருக்குது. கண்டிப்பாக வந்து பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் இருக்கலாம். மேபி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து இன்க்ளூடிங்காக வரலாம். இந்த 3ல் ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து சரியில்லாமல் இருக்கலாம். இன்னொன்று தூக்கம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும். தூக்கத்தில் வந்து தூக்கம் வந்து கரெக்டாக தூங்காமல் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வெயிட் போடும். ஏன்னா மேஜர் ஃபேக்டரே வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் தான். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் எப்போ நம்ம சீர்படுத்துகிறோமோ அப்போ வந்து கரெக்டான நம்ம ஹார்மோனல் ரெகுலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்லீப் ரெகுலேஷனை நம்ம நார்மலாக கொண்டு வரதே வந்து மெலட்டோனின், அப்புறம் எபினெஃப்ரின் சொல்லுவாங்க, அப்புறம் டோபமைன். இந்த 3 ஃபேக்டருமே வந்து நம்மளுக்கு நியூட்ரலாக ஒர்க் பண்ணும்போது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எதுவுமே வராது. இதை வந்து நம்ம சீர்படுத்தணும்னால தூக்கத்தில் இப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா தூக்கத்தை வந்து சீர்படுத்தணும் அப்படின்னா இது வந்து சரியாயிடும். நியர்பை நம்மளோட பிரான்ச் வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு தகுந்த கவுன்சிலிங் கொடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த எனர்ஜி லெவல் இவங்களுக்கு வீக்காக இருக்குது, இப்போது கிட்னி லெவல் வந்து கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கர்ப்பப்பை தொடர்பானதுனால கிட்னியோட எனர்ஜி லெவல் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ஒரு பேலன்சிங் ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட நோயை வந்து நம்ம ஹெர்போகார் மருத்துவமனையில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நம்மளோட நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில்கள் தேவைன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். டாக்டர், இப்போ கால் பண்ண 2 நேர்களுமே இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்துட்டு கர்ப்பத்தடைக்கான ஆப்ரேஷன் நடத்திட்டோம் நாங்கள் எங்களுக்கு, ஆனால் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, இந்த வெயிட் கெயின் இதெல்லாம் தாண்டி வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணால் இந்த பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகுமான்ற கேள்வி பல பேர் மத்தியில் இருக்குது. கை வைத்தியம் ஏதாவது இருக்கா இதுக்கு?
இல்லை இப்போ என்ன அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து நம்மளுக்கு அப்நார்மலாக இருக்கும்போது நம்மளுக்கு மெட்டபாலிசத்தை வந்து சீர்படுத்தணும். மெட்டபாலிசம் எல்லாருமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு கை வைத்தியம் அப்படிங்கிறத வந்து தான் எடுக்கிறாங்களே தவிர அது வந்து எப்படி அது வந்து நம்மளுக்கு கை வைத்தியம் எடுக்கிற உணவுப் பொருள் எல்லாமே நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள செரிமானம் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அது நடக்காது. சிலவங்க சொல்லுவாங்க, நான் வந்து கீரை கொடுக்குறேன், அது நல்ல சத்தான ஆகாரமாக கொடுக்குறேன், ஆனாலும் எனக்கு வெயிட் கெயின் ஒல்லியாகவே என் குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படி இருக்குது? என்ன பிளாக்கேஜ்? இது வந்து நல்லா தான் சாப்பிட்றான், ஆனால் வந்து நோய் வந்து சரியாகலை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதான ரிசல்ட் கிடைக்கல. அப்படி இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து நம்ம கொடுக்கும்போது தான் இவங்களுக்கு நம்ம கை வைத்தியம் வந்து என்ன கொடுத்தாலுமே வந்து கேட்கும். அதாவது அது எப்படின்னா பிளாக்கேஜ், அதாவது உடம்புல எந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் இருக்குது. நம்மளுக்கு நரம்பு செல்கள்னு இருக்குது. நரம்பு செல்களில் எந்த சிக்னல்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னா ஒரு பாதை வழியாக ஒரு குழாயில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குழாயில் தண்ணி போயிட்டே இருக்குது, இடையில ஒரு அடைப்பு வந்துச்சு அப்படின்னா ஒழுங்கா வந்து தண்ணி பாஸ் ஆகாது. அதே மாதிரி தான் நம்ம என்ன உணவுப் பொருள் எடுத்தாலுமே இடையில ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக்கேஜை அன்டில் நம்ம அதை ரிமூவ் பண்ணாத வரைக்கும் என்ன உணவுப் பொருட்கள் நீங்கள் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி என்ன உணவுப் பொருட்கள் எடுத்தாலும் கை வைத்தியம் எது எடுத்தாலும் அது சீராக இருக்காது. ஸோ அதை நம்ம பிளாக்கேஜை நம்ம எந்த இடத்துல வந்து இவங்க அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம மருந்து கொடுக்கும்போது தான் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும். நம்ம ஹெர்போ கேரோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். உடலில் வந்து எந்த பிளாக் நம்ம இருக்குன்னு பார்க்கணும், மனதில் வந்து இவங்க எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இதை சீர்படுத்துறதுக்கு உயிர் ஆற்றல் எனர்ஜி நம்ம இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி லெவலை எப்படி ரிசீவ் பண்ணணும், இது மூணையும் சேர்த்து நம்ம வந்து கொடுக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக ஒரு பர்சன் வந்து நல்ல டைஜஷனோட நல்ல மெட்டபாலிசத்தோட கரெக்டான ஒரு வேயில் வந்து அவங்க வந்து வாழ்வாங்க. இன்னொன்று எந்த ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஈஸியாக எளிதாக வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்ம ஹெர்போகாரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இதுதான். 3 உள ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உயிராற்றல் ஆரோக்கியம், இந்த 3ஐயும் சீர்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நம்ம ஹெர்போகாரோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருநெல்வேலில இருந்து தேவின் பேசுறேன் மேடம். ஓகே தேவி, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் அம்மா. கால்ல வந்துட்டு கொஞ்சம் கருப்பா இருக்கு மேடம். எனக்கு சிக்கன் குனியா வந்ததுல இருந்து. அம்மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். சரிம்மா. அது சிக்கன் குனியா வந்ததுல இருந்து மேடம் முட்டியில இருந்துட்டு கை வரைக்கும் கொஞ்சம் பிளாக்கா இருக்கு, கொஞ்சம் டார்க் பிளாக்கா இருக்கு. சரிம்மா. அப்புறம் காலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கணுக்கால்லையும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கு மேடம். அது என்ன செய்யலாம் அதுக்கு? சரிம்மா, அதாவது சிக்குன் குனியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு வந்து வரக்கூடிய அந்த மூட்டி தான் வந்து இதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். மூட்டு வலியெல்லாம் கிடையாது மேடம். சரிம்மா, அதாவது நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நான் இதுக்கான விளக்கத்தை வந்து நான் சொல்றேன்மா. ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். ஆக்சுவலி இவங்க சிக்குன் குனியா அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு ஃபீவர், ஒரு நம்மளுக்கு உடம்புல எப்போ வந்து எனர்ஜி லெவல் வந்து நம்மளுக்கு வீக்காக இருக்கோ, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து சம் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுது. இன்ஃபெக்ட் ஆன உடனே நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. அப்போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் இவங்க வந்து வெளியே வந்து அந்த டிஸ்கலரேஷன், பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் இருக்கு அப்படின்னா ஜாயின்ஸ்ல ஆங்கிள் கீழே ஆங்கிள் ஜாயிண்ட்லையும் அப்புறமா வந்து நீ ஜாயிண்ட்லையும் வந்து அந்த டிஸ்கலரேஷன் இருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலி ஜென்ரலாகவே இந்த சிக்கன் குனியாங்கிற இந்த ஃபீவர் வந்து வரும்போது என்ன ஆகும்னா எல்லா ஜாயின்ட்ஸுமே வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகும். இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். சிலருக்கு வந்து வலி அந்த அளவு ஃபீல் பண்ண மாட்டாங்க.
ஆனால் இந்த இன்ஃப்ளமேஷனுங்கிறது வந்து எதனால நடக்குது அப்படின்னா நம்ம உடல் தன்னைத்தானே நம்மளுக்கு புதுப்பிக்கக்கூடிய இயற்கையாகவே சக்தி நமக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு உள்ளாடி ஒரு நோய்க்கிருமி உள்ளே வருது அப்படின்னா நம்ம உடலில் உள்ளக்கூடிய எல்லா நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லும் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இப்போ ஜாயின்ஸில் போய் இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு போர் நடக்கும்போது எப்படி வீரர்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து குவிறாங்க, அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மூட்டிலையுமே வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல வந்து வீக்கங்கிறது வந்து வரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நிறைய உள்ளுக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள நடக்கும். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து அதில் நடக்கும்போது நிறைய மாற்றங்கள் வரதா செய்யும். அந்த மாற்றங்கள் அதாவது கழிவு பொருட்கள் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து தேக்கம் இருக்கும். அப்போ கழிவு பொருளோட தேக்கம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன். அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே எந்த மெடிக்கேஷன்ஸும் எடுக்காம நம்ம அப்படியே விட்டோம்னாலும் சரியாகும். இல்லை அப்படின்னா இயற்கையான உணவு முறைகள் இயற்கையான மருந்து உணவுப் பொருட்களையும் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். இது வந்து பயப்பட வேண்டாம். ஆனால் ஒரு சர்டன் பீரியட் தான் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அது வந்து அந்த பாக்டீரியா அந்த வைரஸஸ் வந்து கில் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பே வந்து அது தன்னைத்தானே சீர்படுத்திக்கிட்டு அதுவாக வந்து சரியாக போயிடும். அதனால பயப்பட வேண்டாம். டிஸ்கலரேஷன் இருக்குது அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்னா நியர்பை வந்தாங்க அப்படின்னா அந்த நம்ம எந்த இடத்துல வந்து அஃபெக்ஷன் இருக்கு அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது ஈஸியாக வந்து சரிப்படுத்தக்கூடியது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். ஓகே, அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர்மா? என் பேர் சுதாங்க, எனக்கு வயசு 28 ஆகுதுங்க. ஓகே சுதா, உங்களோட கேள்வி நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். மேடம் குட் மார்னிங் மேடம். வணக்கம் அம்மா. பார்த்தீங்கன்னா 4 வருஷமா இருக்குங்க மேடம். பிளட் கீழே மூக்கு குனிஞ்சோம்னாலே பிளட் ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து லீக் ஆகிட்டே இருக்குங்க. சரிம்மா. அப்படியே குனியும் போது ஒரு மாதிரி உணர்வு வர்ற மாதிரியே இருக்கும். நிமிர்ந்துட்டனால அப்படியே வாய் வழியா உள்ள இறங்கிருதுங்க. சரிம்மா, வயது என்னம்மா? 28 ஆகுதுங்க. 28 ஆகுதுங்களாம்மா. உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக வருதாம்மா? அதெல்லாம் மாசம் மாசம் வந்துருதுங்க, கரெக்டாக வந்துடுதுங்க. கரெக்டாக வருது. ஆனால் சின்ன வயதில் வந்து உங்களுக்கு மூக்குலேருந்து ப்ளீடிங் ஆகுறது அந்த மாதிரி இருந்துச்சாம்மா? சின்ன வயசுலீங்களா? ஆமாம். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது மூக்கில் வரல, நம்ம சளியை தான் துப்பும்போது லைட்டாக வந்துச்சு. சரிம்மா, ஆனால் வந்து அதிகமாக வந்து பிளட் கொட்டுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை? அப்பெல்லாம் இல்லைங்க, மேரேஜுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருதுங்க. ஓகேம்மா. மற்றபடி வந்து உங்களுக்கு அதாவது சைனஸ் தொந்தரவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அடிக்கடி சளி வர்ற பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குதாம்மா? ஆமாங்க, நாங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ண போனப்போ அவங்க சொன்னாங்க உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, நீங்கள் டஸ்ட்டில் அது மாதிரி அதிகமாக வேலை செய்யாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே குனியிற மாதிரி பிளட் வர மாதிரி நீங்கள் நிமிந்துக்குங்க அப்படின்னாங்க. அப்புறம் எக்ஸ்ரேலாம் எடுக்க சொன்னாங்க, அதெல்லாம் எடுத்தோம், நார்மலாக இருக்குனாங்க. ஓகேம்மா. ஒரு டாக்டர் சொன்னாங்க ஒரு ரத்தத்தில் ஏதோ வெடிச்ச மாதிரி இருக்குது, நீங்கள் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு வாரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து காமிங்கன்னாங்க. அப்புறம் சரியாயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளில் மறுபடியும் வந்துருச்சு. ஓகேம்மா, நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இதுக்கான விளக்கம் வந்து நான் கொடுக்குறேம்மா, சரிங்களா? ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நோஸ்லேருந்து ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது சில குழந்தைகளுக்கு பருவம் அடையாத குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நோஸ்லேருந்து ப்ளீடிங் வரும். இந்த நேசல் ப்ளீடிங் வந்து விக்கேரியஸ் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வயது வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த பிரச்சனையானது கிளியர் ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு வந்து நார்மலாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ ப்ளீடிங் ஆகுது. ப்ளீடிங்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். சைனஸ் ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவை வந்து வெளியே தள்ளுறதுக்கு நல்லா தும்முறதோ இல்லை அப்படின்னா ரொம்ப காஃப் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மூக்கு உள்ளாடி வந்து இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்தம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் மேலோட்டமா இருக்கும். அப்படி அந்த மேலோட்டமா இருக்கிறது வந்து லேசா டச் ஆனாலே வந்து அது ரப்சர் ஆயிடும். ரப்சர் ஆகும்போது நல்லா நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா வந்து கோல்டு நம்மளுக்கு சளி பிரச்சனை இருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்னீஸ் பண்ணி நம்ம நல்லா சளி வந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா லைட்டாக வந்து ப்ளீடிங் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நீடித்த அளவில் வந்து இவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இவங்களுக்கு ரொம்ப கொட்டுது. இது வந்து எளிதில் சரிப்படுத்தலாம். ஹெர்போ கேரில் இதுக்குன்னே வந்து சில மருத்துவ முறைகள் இருக்குது. அந்த மருத்துவ முறைகள் வித்தின் 3 days வந்து இவங்களுக்கு நோஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளீடிங்கை இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணலாம். இவங்க நேரில் வந்து தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளாக்கேஜை நம்ம லங்ஸை கிளியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லங்ஸை கிளியர் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமுமே வந்து சரியாகும். அப்படியே வந்து கிட்னி எனர்ஜி லெவலையும் வந்து நம்ம பார்த்து நம்ம கொடுக்கும்போது கிளியர் கிட்னி எனர்ஜி கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாமே வந்து கரெக்டான அளவு வெளியே தள்ளும்போது இவங்களுக்கு வந்து அழகாக சீர்படுத்தலாம். வித்தின் 3 days இவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நியர்பை பிரான்ச்சில் வந்து பார்க்க சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக க்யூர் கொடுத்துடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, எனக்கு சிக்கன் குனியா வந்துச்சு, சிக்கன் குனியா வளர்ந்து போயிட்டு பிறகு மூட்டு வலிகள்லாம் தாண்டி டிஸ்கலரேஷன் பற்றி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பொதுவாக சர்ம நோய்கள் அந்த ஸ்கின் டிசீஸ் வந்துச்சுனாலே இல்லை ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி ஒரு டிஸ்கலரேஷன் அப்படி வந்துச்சுன்னா எல்லாருமே அதிகமாக பேனிக் ஆகிடுவாங்க. இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு பேசிக்கான ரீசன் என்ன, இதுக்கான கியூர் எளிதான வழிகள் இருக்கா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தோல் நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து எப்போ வரும் அப்படின்னா இந்த குளிர்காலங்களில் தான் வந்து அதிகமாக சரும பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும். அப்போ குளிர்காலத்தில் வந்து ஏன் வருது அப்படின்னா அதிகமாக வந்து நம்மளுக்கு ஸ்வெட் எதுவும் இருக்காது. ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாமே வந்து அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஸ்வெட் அதிகமாக வராது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட கிட்னி வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா யூரின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளிர்காலங்களில் வந்து அதிகமாக போகும். அப்போ யூரின் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி போகும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த வந்து வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து கம்மியாயிடும். அப்போ ஸ்கின்ல வாட்டர் கண்டென்ட் கம்மியாகும் போது ஸ்கின் ட்ரைனஸ் வரும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆனால் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல் யாருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கோ, நுரையீரல் யாருக்கு சரிவர இயங்கவில்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும். நுரையீரலை சீர்படுத்தும் போது கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக சீர்படுத்தலாம். நுரையீரல் சீராக இருந்துச்சு, ஆக்சிஜன் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு செல்ஸ்லேயுமே வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல அந்த ஸ்கின் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வெளித்தள்ளிடலாம். அப்போ ஸ்கின் சரியாகும் போது நம்மளுக்கு அந்த லங்ஸ் வந்து சரியாகும் போது கரெக்டாக ஃப்ளோ இருக்கும்போது ஹார்ட் நல்லா ஒர்க் ஆகும். ஹார்ட் நல்லா ஒர்க் ஆகும்போது நம்மளுக்கு கிட்னி எனர்ஜி நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி லிவரும் கரெக்டாக நம்மளுக்கு மெட்டபாலிசம் எல்லாமே சீராக நடக்கும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறது வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணக்கூடியது தான். ஆனால் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக சோரியாசிஸ் இந்த எக்ஸிமா இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து எப்போவுமே நம்ம ஆயின்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கறதே கிடையாது. ஏன் அப்படின்னா வெளியே நீக்கி வரணும். ஒரு உள் இருக்கக்கூடிய நோயானது வெளியே நீக்கி வரணும். எப்போ உள்ள இருக்க நோய் வெளியே வராம நம்ம அமுக்குறோமோ அப்போ அது என்ன பண்ணும்னா உள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வைட்டல் ஆர்கன்ஸ் அதாவது ராஜ உறுப்புகளை போய் பாதிச்சிரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள இருக்க கழிவு பொருளை எளிதா அழகா நம்ம வெளியே தள்ளும் போது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு க்யூர் வந்து கிடைக்கும். ஸ்கின் ப்ராப்ளத்தையும் நம்ம எளிதில் வந்து சீர்படுத்தலாம். நம்ம ஹெர்போ கேரில் ஸ்கின் ப்ராப்ளம் சோரியாசிஸ் எக்ஸிமா இதெல்லாம் வந்து வித்தின் 3 months மட்டுமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆன இது வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் நிறைய வச்சுருக்கோம். நேரில் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளத்துக்குமே நம்மளுக்கு தீர்வுகள் நல்லாவே இருக்குது. ஓகே, நன்றி. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசிக்கணும், சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் நிரஞ்சனா வந்திருக்காங்க. நம்மளோட நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பிரியாங்க, நாங்கள் திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணுறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்காக தான். நாங்கள் சொரியாசிஸுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டுருச்சு. அப்புறம் இது மாதிரி டிவியில் ஒரு பாட்டி ப்ரோக்ராம் பார்க்கறப்ப அது எதுவும் நுரையீரல் சம்மந்தமான கேள்வி அப்படின்னாங்க. அதுதான் அது கொடுத்து சந்தேகம் கேட்கறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணிருந்தேன் மேடம். ஓகேம்மா, பேசலாம். என்ன கம்ப்ளைண்ட்? ஓகே, உங்களோட கேள்வி என்ன திரும்ப கேட்கலாமா? சொல்லுங்க. ஹலோ ஹலோ,
உங்களோட கேள்வி என்னம்மா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மருந்து சாப்பிட்டு இருந்தேன் மேடம், ஹேர்பல் இருந்து. ஓகே, எதற்கான மருந்துமா அது? என்னங்க மேடம்? எதற்கான மருந்து, எந்த நோய்க்காக மருந்து சாப்பிட்டீங்க? முடி உதிர்தலாமா? முடி உதிர்ந்து சொரியாசிஸ் தலையில இருந்துச்சுன்னு சொல்லி போய் சாப்பிட்டோம் மேடம். சரிம்மா. அது சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அப்ப சாப்பிட்டு பிறகு திருப்பி ஆட்டோமேட்டிக்கா திருப்பி வந்துருச்சு. சரிம்மா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது வந்து கறி இது மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால வருதுங்களா இல்ல வேற எதுவும் உள்ளார எதுவும் ப்ராப்ளம், உடம்புக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்களா என்னன்னு தெரியல. சரிம்மா. மற்றபடி வந்து உங்களுக்கு தைராய்டு தொந்தரவுகள் எதுவும் இருக்குங்களாம்மா? தைராய்டு தொந்தரவுங்களா மேடம்? முன் கழுத்து கழலை அந்த மாதிரி ஏதாவது நோய்கள் இருக்குங்களா? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். ஆனா சளி இருக்குதுங்க. சளி வந்து நம்ம இருமுனாலே அது வந்து அப்படியே ஜெல்லி ஆட்ட சளி இருக்குதுங்க. சரிம்மா. அடிக்கடி சளி வருதுங்களாம்மா? அடிக்கடி சளி வருதுங்களா? ஆமா, சளி அடிக்கடி இருக்குதுங்க. ஓகேம்மா. ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா? பீரியட்ஸ் வந்து ஒரு 5-6 நாள் தள்ளி தான் போகுதுங்க மேடம். சரிம்மா. இப்போ வயது 31 மேடம். ஓகேம்மா. ஓகே. ஆனா வந்து தள்ளி போனாலும் மந்த்லி வந்து வந்துடுது இல்லைங்களா? அதெல்லாம் வந்துடுதுங்க மேடம். ஓகேம்மா. ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா. அதாவது எப்போவுமே வந்து ஹேர் ஃபால் அப்படின்னா தலை முடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்பில் இருக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது. யாருக்கு கல்லீரலோட செயல்பாடு அப்புறம் நுரையீரலோட செயல்பாடு வந்து வீக்காக இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால்ங்கிறது வந்து இருக்க தான் செய்யும். இன்னொன்று, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து எல்லாமே. இன்னொன்று, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா நைட்டில் இரவில் தூங்காமல் அதிகமாக முழிச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து இருக்கிறது வந்து இயற்கை. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம சீர்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபாலை வந்து நம்ம சரிப்படலாம். ஆனால் வந்து இனிஷியல் ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஹேருங்கிறது வந்து அதாவது உதிர்ந்துடும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உடம்பானது தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய வீக்காக இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு தான் நம்மளுக்கு புதுசாக வந்து வளரும். ஸோ அதுக்கு வந்து சில பீரியட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கும். டைமிங் கேப் வந்து கண்டிப்பாக இருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா எடுத்துட்டு ஐயோ நம்மளுக்கு முடி இன்னும் உதிருதே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து நம்ம மூல காரணங்கிறது வந்து நம்மள அதுக்கான மருந்துகள் கொடுக்கணும். லிவருக்கும் லங்ஸுக்கும் நம்ம வந்து எனர்ஜி லெவலை வந்து நம்ம தூண்டி விடும்போது கண்டிப்பாக இந்த ஹேர் ஃபாலை வந்து நம்மளுக்கு அழகாக சீர்படுத்தலாம். இன்னொன்று, அதிக அளவில் சிலருக்கு வந்து அலோபேசியா மாதிரி இருக்கும். அலோபேசியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பேட்சாக அதிகமாக முடி கொட்டுறது ஒன்று. இன்னொன்று, சிலருக்கு வந்து பூச்சிக்கடியினால் வந்த முடி கொட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதனால அப்படின்னா நம்மளோட எல்லாருக்குமே வந்து இன்ஃபெக்ஷன்னால அஃபெக்ட் ஆகுது. எல்லாருக்குமே வந்து பூச்சிக்கடினால முடி வந்து கொட்டுறது கிடையாது. அப்போது அவங்களோட இண்டிவிஜுவல் எப்படி இருக்காங்க, இண்டிவிஜுவலில் வந்து என்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம நாடி பரிசோதனை எல்லாம் பண்ணி நம்ம பார்த்துட்டு இவங்களுக்கு மேஜர் ஃபேக்டர் எது அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அழகாக இதை வந்து சரிப்படுத்திடலாம். ஆனால் கண்டிப்பாக டைம் எடுத்து தான் வந்து இது சரியாகும். முடி கண்டிப்பாக கொட்டும், ஃபஸ்ட்டு கொட்டி தான் சரியாகும். ஆனால் வந்து இவங்க பயப்படக்கூடாது. முடி வந்து என்னடா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் முடி அதிகமாக கொட்டுதுங்கிறதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு செல் வந்து புதுசாக வந்து உற்பத்தி ஆகி அது நம்மளுக்கு சர்க்குலேஷன்ஸில் எல்லாம் போயிட்டு நார்மல் அந்த ஹேர் க்ரோத்தை கொடுக்கறதுக்கு டைம் பீயிங் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஆனால் எக்காரணம் கொண்டோ நம்ம மெடிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக சீர்படுத்தி தான் நம்ம எடுக்கணும். இயற்கையான உணவு முறைகள், இயற்கையான மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி எடுக்கும்போது தான் கண்டிப்பாக சீர்படுத்தலாம். நம்ம ஹெர்போ கேரில் நிறைய இப்போ லாஸ்ட்டு ப்ரோக்ராமில் கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால்க்குன்னே வந்து ஹேர் ஃபால் ஆகி சரியானவங்க வந்து நம்ம ஒரு தனியாக அதுக்குன்னே ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். அவங்க வந்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகி சரியாயிருக்கு. அது ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக சரியாயிருக்கு. இப்போ ஹேர் ஃபாலுக்குன்னு நம்ம மருத்துவ முறைகள் நம்ம கொடுக்கும்போது அது மட்டும் சரியாக போகிறது கிடையாது. நம்ம என்டையர் மெட்டபாலிசத்தையுமே நம்ம சீர்படுத்தி என்டையர் எல்லா பிளாக்குமே வந்து நம்ம சீர்படுத்துகிறோம். இது எல்லா சேனல்ஸையும் வந்து நம்ம சீர்படுத்தும் போது மற்ற கம்ப்ளைண்ட்ஸும் சேர்ந்தே இவங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா நம்ம
டச் பண்றது வந்து லிவர், லங்ஸ், கிட்னி எல்லாத்தையும் ராஜ உறுப்புகள் எல்லாத்தையுமே டச் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நம்ம ஹெர்போகேர்ல. ஸோ இதை எளிதில் சீர்படுத்தலாம். ஆனால் டைம் பீயிங் ஆகும். நியர்பை ஹெர்போகேர் பிரான்ச்க்கு வந்தாங்கன்னா டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட வழிகாட்டுதலின்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது கண்டிப்பா சரியாயிடும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். அவங்க லைனை துடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஏர்ஃபால் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி மருத்துவ முறைகளை தாண்டி நம்மளோட எனர்ஜி லெவலை சரி பண்ணணும்னு சொன்னீங்க. பட் அவங்க சொன்ன விஷயம் என்ன, 1 வருட காலம் நான் மருத்துவம் எடுத்துக்கிட்டேன், மருந்துகள் நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன்னு சொல்லிட்டு பொதுவாகவே பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு தோணக்கூடிய விஷயம், மருந்து ஒரு 3 நாள் சாப்பிடலாம், 4 நாள் சாப்பிடலாம், காலப்போக்கில் அதை நிறுத்தி தான் ஆகணும். வருஷ கணக்கில் ஒரு சிலர் வந்துட்டு இந்த மருந்து ரெகுலராக எடுத்துக்கணும். தைராய்டு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி காலையில் எழுந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வருட கணக்கில் மருத்துவ முறைகள் எடுத்துக்கிறது சரியான விஷயமா? கண்டிப்பா இது முற்றிலுமே தவறான ஒரு வேதம் இது. ஏன் அப்படின்னா, நம்ம இயற்கையா நம்ம உடம்புல அவ்வளோ சக்திகள் இருக்கு. எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்கு நம்ம உடம்பே நம்மளையே புதுப்பிச்சுக்குது. எதுக்காக மருத்துவம்? எதுக்காக நம்ம தேவையில்லாம 1 வருஷம் நம்ம எடுக்கணும் மருந்துகள்? 1 வருஷம் ஒருத்தவங்க மருந்துகள் எடுக்கிறாங்க அப்படின்னா உடம்புல கண்டிப்பாக முன்பு இருந்ததை விட அதிகமாக தான் நோய்களை வந்து நம்ம உள்வாங்குறோமே தவிர அதை வந்து சரி பண்றது கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா அது வந்து சப்ரஷன் தான். ஆக்சுவலி சப்ரஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்ம ஒரு உடல்ல வந்து இயற்கையா ஒரு விளைவு நடந்துட்டு இருக்கு. இயற்கையா நம்ம சேனல் எல்லாமே வந்து கரெக்டா ஒரு ஃப்ளோ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மாறுதல்கள் வர்றது வந்து காமன் தான். இப்போ சாதாரணமா நம்மளுக்கு ஹேர் ஃபாலே வருது, ஏதோ ஒரு சம் டெஃபிஷியன்சி ஏதோ ஒரு இருக்கலாம். அதுக்காக நம்ம மருந்து மாத்திரைகள் கண்டினியூஸா எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தைராய்டு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, தைராய்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்ம ஹெர்போகேர்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க ஒரு 3 மாதங்கள் தான், 3 மாதத்துக்கு அப்புறம் நாங்க எங்க ஹெர்போகேர்ல வந்து நீங்க வாங்க திரும்ப அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு கோர்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 1 மந்த் ஒரு கோர்ஸ் இருக்கும், அப்புறம் 2 மந்த்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும். இதுக்கு மேல நம்ம உணவு முறைகளை தான் சீர்படுத்தணுமே தவிர நம்ம மருந்து மாத்திரைகளை வச்சு சாப்பிட்டு அதுவே உணவாகாது, மருந்தே வந்து உணவாகாது. ஸோ அதை டெய்லி எடுக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்து சொல்றாங்க ஹேர் ஃபால்க்காக நான் 1 இயரா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட மேஜர் ராஜ உறுப்புகளை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னன்னா சப்ரஸ் பண்ணி இருக்கிறத விட அதிகம் தான் பண்ணியிருக்குமே தவிர, அதிகம் பண்ணி இது வந்து சைக்கலாஜிக்கலாக வேற பாதிச்சிருப்பாங்க இவங்க. என்னடா இவ்வளோ நாள் நம்ம எடுத்தோம் இன்னும் சரியாகலேன்னு சைக்கலாஜிக்கலாக வேற அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. மேஜர் சைக்கோ இன்னர் எனர்ஜி லெவலையே வந்து இவங்க அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு மருந்துகள் எடுத்துருவாங்க. அப்போது இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வரும்போது, நம்மக்கிட்ட ஹெர்போகேருக்கு வரும்போது எப்படி வருவாங்கன்னா ஃபுல்லாக நோய்களோடு தான் வருவாங்க. அப்போது 1 இயர் கழிச்சு அவங்க நோய்களோட ஃபுல்லாக வரும்போதும் அப்படி வந்தாலுமே நம்ம 3 மந்த்ஸ் மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அது ஃபுல்லாக நம்ம மருத்துவ முறையில் ஃபுல்லாக உடல், மனம், உயிர், ஆற்றல் இந்த 3ஐயும் இணைச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் அழகாக கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து இவங்களுக்கு சரிப்பட்டுரும். லைஃப் லாங் மெடிசன்ஸ் தேவையே கிடையாது. ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரக்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். மேடம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஆண்டாள் மேடம் என் பேரு. ஆண்டாள், எங்கேருந்து கால் பண்றீங்க? தேனியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஆண்டாள், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது, உங்களோட பாதிப்பு என்ன, நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் வணக்கம் அம்மா. வயது 35 மேடம். சரிம்மா. இது டீப்ல பிளாக் இருக்கு மேடம். என்னம்மா? டீப்ல பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க மேடம். டியூப்ல பிளாக் இருக்குன்னு சரிம்மா. சரிம்மா. டீப்ல 2 பக்கமே பிளாக் இருக்கு மேடம். சரிம்மா. குழந்தைங்க இருக்காங்களா? குழந்தைங்க இல்ல மேடம். 10 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஓகேம்மா. இது எப்ப கண்டுபிடிச்சீங்க? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இங்க ஒரு இடத்துல இது பண்ணா அதுல டீப்ல பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா. ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், எதுவுமே பண்ணல மேடம். ஓகேம்மா. ஓகே ஓகே. மத்தபடி வந்து வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாம் எப்படிமா இருக்கு? ரெகுலர் பீரியட்ஸ் தான் மேடம். ஓகேம்மா. ஓகே ஓகே. தைராய்டு தொந்தரவுகள் ஏதாவது இருக்குங்களா? அது இன்னும் பார்க்கல மேடம். ஓகேம்மா. ஓகே. கழுத்து பக்கம் ஏதாவது வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களாம்மா? இல்ல, எதுவுமே இல்ல மேடம். எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. ஓகேம்மா. இருக்குன்னு சொல்லி
இது லேப்ரோஸ்கோபி பண்ண சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் செட் ஆகாது, டியூப்ல பிளாக் இது ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓகேம்மா ஓகேம்மா, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இதுக்கான விளக்கத்தை வந்து நான் சொல்றேம்மா. அதாவது டியூபல் பிளாக்கேஜ் அப்படின்னா கர்ப்பப்பை இருக்கு. கர்ப்பப்பைக்கு 2 பக்கமுமே வந்து நம்மளுக்கு ஒரு டியூப்ஸ் இருக்கும். அது பேரு ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் லைக் இதுல வந்து ஓவரி வந்து இப்படி இருக்கும். அப்போ இந்த ஓவரியிலேருந்து நம்மளுக்கு ஓவமானது ரிலீஸ் ஆகி அழகா இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியா வந்து நம்மளுக்கு கர்ப்பப்பையில வந்து கருவானது வந்து உருவாகணும். இப்போ ஃபெலோப்பியன் டியூப்ங்கிறது வந்து அந்த டியூப்ஸ்ல வரக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன், ஏதாவது ஒரு எனர்ஜி பிளாக்கேஜ் வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஓவமானது கரெக்டா வந்து அந்த யூட்ரஸ்குள்ளாடி வர முடியாது. அப்போ பாதியிலே தங்கிடும். அப்போ நம்மளோட விந்தணுக்கள் வந்து ரெண்டுமே விந்தணுக்கள் போயிட்டு ஓவத்தோட அந்த டியூப்ஸ்லேயே போயிட்டு யூனியன் ஆயிடும். அப்போ குழந்தையானது எங்க உருவாகும் அப்படின்னா டியூப்ஸ்ல வந்து உருவாகும். இது வந்து அதிகமாக ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இது என்னன்னு பார்த்தோம்னா கர்ப்பப்பையில தான் உருவாகணும். டியூப்ஸ் வந்து சின்னதா இருக்கும். அங்க உருவாச்சுன்னா வளர முடியாது குழந்தைக்கு. சம் ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுன்னா ரப்சர் ஆயிடும். அப்ப ரப்சர் ஆகும்போது கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஷாக் ஸ்டேஜுக்கு வந்து பேஷண்ட் போயிடுவாங்க. இது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஸோ இப்போ நம்ம இது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போத் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வந்து பிளாக்கேஜ் இருக்கு. ஏதாவது ஒரு டியூப் வந்து பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா கூட இன்னொரு டியூப் வந்து ஓப்பனாக கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட இவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறது வந்து எளிதாக வந்து நடக்கும். இயற்கையாகவே நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரெண்டுமே பிளாக்கேஜ் இருக்கும்போது கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். லேப்ரோஸ்கோபி பண்ணணுங்கிற அவசியமே கண்டிப்பாக கிடையாது. ஆனால் 10 வருடமாக குழந்தை இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. இது வந்து இது எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா, இல்ல இது வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்களா, நோய்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்களாங்கிறத டீட்டெயில் நம்ம ஹிஸ்டரி எடுத்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இவங்களுக்கு எளிதாக சரிப்படுத்தலாம். ஈவன் கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவங்களுக்கு கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து பாதிப்பு இருக்கும். ஸோ கிட்னியை வந்து நம்ம சரிப்படுத்திட்டு கர்ப்பப்பையை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்களோட அந்த பிளாக்கேஜை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எளிதில் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நியர்பை பிரான்ச்சுக்கு நீங்கள் வந்து பாருங்கம்மா. உங்களுக்கான விளக்கங்கள் எல்லாமே அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சீஃப் டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட வழிகாட்டுலதன் படி தான் வந்து இதுக்குன்னே ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தாங்கனாலே எல்லாமே வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். வரும்போது நம்மளுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம பயப்பட வேண்டாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து லதாங்க, நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது, உங்களோட பாதிப்புன்னு நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் நிரஞ்சனா லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். என் வயசு வந்து 25 ஆகுதுங்க. சரிம்மா. எனக்கு வந்து ஏற்கனவே 2 பசங்க இருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. ஓகேம்மா. திருப்பி நான் கன்சீவ் ஆக முடியுமான்னு கேட்குறேன். ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க. ஓகேம்மா. செகண்ட் குழந்தைக்கு எவ்வளோம்மா வயசு? 6 வயசு ஆகுது. 5 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா. ஓகே. பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலரா இருக்கா? ரெகுலரா இருக்குங்க. ஒரு 10 நாள் 8 நாள் இப்போ ஒரு 3 மாசமா அப்படி முன்னாடி வந்துருது. ஓகேம்மா. வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் வந்து 49ங்க. 49. ஆமாங்க. தைராய்டு தொந்தரவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. எதுவுமே இல்லை. சரிம்மா, நிகழ்ச்சியை பாருங்க, நான் விளக்கம் சொல்றேன். சரிங்களா? இவங்க வந்து அதாவது 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாங்க. இப்போ ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாலுமே வந்து ஒரு ரீகனலைசேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்ஸ் நம்ம பண்ணிட்டு கூட வந்து நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம இது பண்ணலாம். ஆனா வந்து ஜென்ரலாவே நம்மளுக்கு ஆப்ரேஷன்ங்கிறது வந்து நம்ம போகவே கூடாதுங்கிறது தான் எங்களோட இது. என்ன அப்படின்னா ஒன்ஸ் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே
நம்மளோட இயற்கைக்கு மாறா வந்து நம்ம வந்து உடல் வந்து இயங்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இவங்களை வந்து நேரில் வந்து அணுகுனாங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ், இதுக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுக்கான விளக்கங்கள் நம்ம டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, ஓகே, அவங்க லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர், இதுக்கு முன்னாடி காலர் வந்துட்டு 10 வருஷம் ஆச்சு, இப்போ எனக்கு டியூப்லையும் பிளாக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக எல்லா மருத்துவர்களுமே சொல்லக்கூடிய விஷயம், கல்யாணமாகி 1 வருடம் இல்லை 2 வருடம் குழந்தை இல்லைன்னா பரவாயில்லை, எதுவும் பாதிப்புகள் பெருசாக இல்லை, அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை தாண்டி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்காமல் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது சரியான முறையாக இருக்காது. அதை இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே குழந்தை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? இப்போது ஜென்ரலாகவே ஒரு குழந்தையானது ஒரு தம்பதிக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னாலே அதுவே வந்து பெரிய பாக்கியம். அது வந்து நம்ம கண்டிப்பாக திருமணம்ங்கிறது வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு தெய்வீக திருமணம். நம்ம 2 மனங்கள் 2 உடல்கள் வந்து நம்ம சேர்ந்து வந்து பயணிக்க போகிற ஒரு இதுதான். ஸோ அதை வந்து அதன் மூலமாக வந்து ஒரு குழந்தை வருது அப்படின்னாலே அது வந்து ஒரு தெய்வ குழந்தையாக வந்து நம்ம பெற்றெடுக்கணும். அப்போ அந்த ஒரு குழந்தையானது நம்ம பெற்று எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆன உடனே நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு குழந்தை பேர் நம்ம 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ள குழந்தை வந்து பெற்றுக்கொள்றது தான் வந்து நல்லது. ஆக்சுவலி அப்போ தான் வந்து அந்த வீரியம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி நம்ம கொஞ்சம் டிலே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட உடலுக்குன்னு ஒரு கான்ஷியஸ் லெவல் இருக்குது. அந்த உடலுக்கான கான்ஷியஸ் லெவலே வந்து நம்மளுக்கு மாறும். இதனால் வெளியே நம்ம சொல்லும்போது இல்லை நான் ஈஸியாக வந்து தள்ளி போட்டிருக்கேன்னு விட்டுடுவாங்க. பட் வந்து தள்ளி போடாமல் இருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு உள்ளாடி பெற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வரணும். அதுதான் வந்து முறையான இது. நம்ம தள்ளி போடுறது வந்து அந்த அளவு வந்து இது கிடையாது. இல்லை டாக்டர், நான் தள்ளி போடுறது அப்படின்ற கன்சர்னுக்கு போல ஒரு சிலர் வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஏதாவது பாதிப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே இப்போதானே கல்யாணம் ஆச்சு, இதுக்குள்ள நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க தேவையில்லைன்னு அவசரப்பட மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க. 2 வருட காலம் கழித்து உங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது எவ்வளோ நேரம் அவங்க எவ்வளோ காலகட்டம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும்? ஏன்னா பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு நமக்கு எவ்வளோ நாளில் கன்சீவ் ஆகும்ன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை பூர்த்தி பண்றதுக்காக தான் 3 மாதமா ஃபர்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கலா வந்து 2 வருடம் எதுக்கு தள்ளி போடணும்? தள்ளி போட வேண்டாம். அப்படி போடுறாங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்து ஒரு தள்ளி போட்டாலுமே அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபர்தர் டேஸ்ல வந்து அவங்க வேணுங்கிறது நினைக்க தான் செய்ய போறாங்க. ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா இயங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இயற்கையாவே நம்மளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஆகலை அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு பேக்ல இருக்கும். இன்னொன்று பிசிஓடி ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா ஒபிசிட்டி ஏதாவது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும், தைராய்டு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அப்படின்னா கர்ப்பப்பையில ஏதாவது கட்டிகள் அந்த மாதிரி இருக்கலாம், இன்னொன்று எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டா சீர்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா எளிதில் வந்து கன்சீவ் ஆயிடும். ஆனா நம்ம ட்ரீட்மெண்ட்ல ஒரு 3 months நம்ம அப்படி சப்போஸ் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து உள்ள வந்து மெட்டபாலிக் டிசார்டர் எது இருந்துச்சுனாலுமே நம்ம ஈஸியா வந்து எளிதில் ஒரு 3 months வந்துச்சுனாலே போதும், நம்மளுக்கு அதை எளிதில் சீர்படுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டாக்டர், சொல்லுங்க. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து கால் பண்றோம், ராணி. ஓகே வாணி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இப்போ எனக்கு தான். ஓகே, உங்களோட வயது? 32. ஓகேம்மா, உங்களோட கேள்வி நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. இப்போ 32 வயசு ஆயிடுச்சு. 1 வருஷமாவே இப்போ முடி ரொம்ப உதிர்ந்து வழுக்கையா விழுந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். சரிம்மா, எத்தனை வருடங்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 6 மாசமா எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு சிசரிங் பண்ணேன். அதுல இருந்து அந்த டேப்லெட்டை விட்டதும் முடி வளர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. திரும்ப இப்போ ஒரு 4 இடத்துல வழுக்க விழுந்துகிட்டே இருந்தது. சரிம்மா, அதான் இப்ப எந்த மாத்திரையும் எடுக்கல, ஆயில் எதுவும் தேய்க்கவும் இல்லை. ஆனா ரொம்ப இப்போ முடி ரொம்ப புட்டா உதிருது. அந்த ட்ரீட்மெண்டே எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த மாத்திரையை சாப்பிட்றேன், சாப்பிட்டாலுமே முடி உதிர்ந்துகிட்டே தான் இருக்குது. ரொம்ப எல்லா இடமே வழுக்கையா விழுகுது. சரிம்மா, கண்டிப்பா இதுக்கான விளக்கங்கள் வந்து நான் சொல்றேன், நீங்க பாருங்க.
அதாவது திரும்ப திரும்ப இவங்க வந்து மெடிகேஷன்ஸ் வந்து அதாவது ஏற்கனவே நிறைய மருந்துகள் வந்து இவங்க உட்கொண்டுட்டு இருக்காங்க. மருந்துகள் எவ்வளோ தூரம் நம்ம வந்து உட்கொண்டுட்டே இருக்கோம் அப்படின்னா, இயற்கை மருந்துகள்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருந்துகள் அதர் தன் தட் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே வந்து பாதிக்கப்படுது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே வந்து பாதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா டோட்டல் என்டையர் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து ஈஸியாக வந்து ஆயிடுது. அப்போ என்டையர் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மெடிசனுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே. அப்போ இவங்க விட்டாலுமே மெடிசன்ஸ் 1 வருஷம் எடுப்பாங்க, எடுத்துட்டு விட்டாலுமே அதோட பாதிப்பு கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த பாதிப்பை வந்து நம்ம வெளியே தள்ளுறது வரைக்குமே வந்து இவங்களுக்கு முடி கொட்டிட்டு தான் இருக்கும். அதுக்குமே வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா டைம் எடுக்கும். ஒரு 3 months கண்டிப்பா டைம் எடுக்கும். அந்த பாதிப்பை வந்து அந்த டாக்ஸின் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெளியே தள்ளணும். வெளியே தள்ளும்போது தான் வந்து இது சரியாகும். கண்டிப்பா வந்து இவங்களுக்கு நுரையீரல் அப்புறம் வந்து கல்லீரலோட பாதிப்பு இருக்கு, கிட்னியோட எனர்ஜி லெவலும் வீக்கா இருக்கும். இந்த மாதிரி இந்த மூணையுமே வந்து நம்ம சீர்படுத்தும் போது தான் வந்து இவங்களோட இதை வந்து சரிப்படுத்த முடியும். ஆனா கண்டிப்பா மெடிகேஷன்ஸ் வந்து அதர் மெடிகேஷன்ஸ் வந்து இவங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி அதாவது ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இன்னும் அதிகமாக தான் முடி கொட்டுமே தவிர பஞ்சா உதிரும். அதாவது இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எதுக்காக நம்ம கொடுக்குறோமோ அதை சரி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் வேற விதமான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து இது காம்ப்ளிகேட்டடாகும். முடி உதிர்தலுக்குன்னு எடுப்பாங்க, அப்புறம் பார்த்தோன்னா வேற ஏதாவது மெயின் ப்ராப்ளத்தில் வந்து இவங்களுக்கு வந்து கொண்டு விட்டுரும். ஸோ நம்ம இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே எடுத்த மெடிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணும்போது தான் இவங்களோட ஹேர் ஃபால்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக பல விதமான நோய்களை பற்றி ரொம்பவே தெளிவான பதில்கள் கொடுத்துட்டு வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.